அப்போ ஒரு பக்கம் இந்த பொருளாதார தேவை, அதனால் நீங்கள் மறுமையில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்னொரு பக்கத்தில் இந்த பொருளாதாரம் இல்லாமல் இருப்பது நமக்கு மறுமை வாழ்க்கைக்கு சேஃப்டி, மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அது சிறந்தது என்கிற கருத்தை சொல்லுகிறது. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இதை எப்படி இதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏன் அப்படி அந்த பொருளாதாரத்தை ஒரு நேரத்தில் எல்லாம் சிலாகித்து சொல்றான், ஒரு பக்கத்தில் அதை தரந்தாழ்த்தி சொல்கிறானே, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதனுடைய காரணம் ரொம்ப எளிமையானது, ரொம்ப சிம்பிளானது. அதுக்கு விடை என்ன விடை என்று சொன்னால், பொருளாதாரம் என்பது முதல் நாள் நம்ம சொன்னது போல ஒரு கூர்மையான பயங்கரமான ஒரு கத்தியை போன்றது. அப்ப கத்தியை யூஸ் பண்றவர்களை பொறுத்து தான் அந்த கத்திக்கு நம்ம தீர்ப்பளிக்க முடியும். கத்திக்கு தனியா தீர்ப்பளிக்க முடியாது. அதை ஒழுங்கான முறையில் கையில வைத்து ஒழுங்கா யூஸ் பண்ணாருன்னு சொன்னா அதனால நல்ல நல்ல நிறைய காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த கத்தியை கொண்டு செய்ய முடியும். ஆக அந்த கத்தி நிறைய வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் கத்தியை எடுத்துக்கொண்டு வேற மாதிரியான தப்பான காரியங்களுக்கு அதை ஒருத்தன் பயன்படுத்துவானேயானால் அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த கத்திய சரியில்லை, ஏன்னா கத்தி வச்சு தெரியுறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப இந்த அடிப்படையில் தான் பொருளாதாரம் என்பது அதை சரியான முறையில் நம்ம கையாண்டோமையானால் அது நம்மளை எங்கே சொர்க்கத்தில் கொண்டே சேர்த்துரும். அதை தவறான முறையில் கையாண்டோமையானால் அதை விட இல்லாமல் இருக்கிறது நல்லது. நம்ம தவறான முறையில் தான் அந்த பொருளாதாரத்தை கையாளுவோம். அந்த பொருளாதாரத்துக்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குகளையும் சட்டத்திட்டங்களையும் நம்ம பேண மாட்டோம். அப்படிங்கிற நிலையில் நாம இருந்தால் நம்மிடத்தில் பணம் இருக்கிறதை விட இல்லாம இருக்கிறது நல்லது. இதை திருக்குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் தேடி பார்க்கும் பொழுது இந்த கருத்தை அல்லாஹ் இணைத்து இணைத்து சொல்ற காட்சியை பார்க்கலாம். எப்படி சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இதான் அதுக்கு ஆன்சர். இந்த 2 நாள் சொன்னதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா, பொருளாதாரம் நல்லதுன்னு சொன்னதுக்கும் பொருளாதாரம் கெட்டதுன்னு சொன்னதுக்கும் மத்தியில அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி தர்றான்னு கேட்டா, லா துல், நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும், உங்களுடைய செல்வங்களும் அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் சந்ததிகளும் அன் திக்ரில்லாஹ், இறை நினைவை விட்டு உங்களை திசை திருப்ப விட்டு விடாதீர்கள். இதான் மேட்டர். உங்கள்ட்ட காசு வச்சுக்கிறங்க, இறை நினைவை விட்டு திசை திருப்புனுச்சுன்னு வைங்க, அதுக்கு தான் இந்த எச்சரிக்கைலாம். எந்த எச்சரிக்கை? காசு வச்சிருந்தா பயங்கரமான விளைவு ஏற்படும் சொன்னிச்ச அந்த எச்சரிக்கையெல்லாம் யாருக்கு என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விடுமையானால் அவங்களுக்கு அந்த நிலைமை. திசை திருப்பாவிட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்பது தான் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்றான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம். வமன் யஃஅல் ஸாலிக, யார் இப்படி நடந்து கொள்கிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவங்க தான் நஷ்டவாளிகள். பொருளாதாரம் வச்சுக்கிற எல்லாரும் நஷ்டவாளிகள் கிடையாது. பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவையும் அதை விட்டுவிடாமல் யார் இருக்கிறார்களோ அவங்க நஷ்டவாளிகளாக ஆக மாட்டார்கள். யார் இந்த பொருளாதாரம் வந்த உடனே அல்லாஹ் மறந்து விடுகிறார்களோ, அவங்களுடைய நடத்தையை மாற்றிக் கொள்கிறார்களோ, பொருளாதாரம் ஒண்ணுதான் வேணும் என்பதற்காக எல்லா விதமான சமரசங்களையும் செய்து கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அவங்க நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி 63வது வசனத்துல 63வது சூறாவுல 9வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மனிதனை அல்லாஹ் அப்படி படம் பிடிச்சு காட்டுறான். நம்மளை நமக்கே படம் பிடிச்சு காட்டுறான். நம்மளை பத்தி நமக்கு தெரியல இல்லையா, தெரிய மாட்டேங்கிறோம். அல்லாஹ் என்ன செய்யறான், அடே நீ எப்படி இருக்க தெரியுமா, நான் சொல்லி தர்றேன் கேளுன்னு சொல்றான். இந்த மனிதன் இருக்கிறானே, இதா மபுத்தலாஹு ரப்புஹு, இறைவன் அவனை சோதித்து பார்க்கும் விதமாக, ஃபஅக்ரமஹு வ நஅமஹு, அவனுக்கு கண்ணியமான முறையில் வைத்து அவனுக்கு நிறைய பாக்கியங்களை எல்லாம் கொடுத்து விட்டால், ஒரு மனுஷனுக்கு சோதிக்கிறதுக்கு தான் அவங்கள்ட்ட காசு தர்றது எதுக்கு, உங்களை பெரிய நல்லவர்னு காட்டுறதுக்காக காசு தர்றது இல்லை, இந்த காசை வச்சு அவன் எப்படி நடக்கிறான் என்று பார்ப்பதற்காக வேண்டி உங்களை கண்ணியமும் படுத்தி உங்களுக்கு ரிசுக்கையும் நிறைய அல்லாஹ் தந்து விட்டால் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்றான். மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்டா, நிறைய காசை கொடுத்துட்டான்னு வைங்களேன், நமக்கு என்ன எல்லாரும் நல்லா வச்சிருக்கிறான், இதான் நல்லா வச்சுக்கிறதுக்கு அளவுகோல். நல்லா வச்சுக்கிற அளவுகோல் வேற விஷயங்கள்லாம் நாசமா போனாலும் பரவாயில்லை, நிறைய காசை கொடுத்துட்டானா நான் நல்லா இருக்கிறேன், நல்லா அல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு மனிதன் சொல்லுகிறான். அம்மா இதா மபுத்தலாஹு,
அதே மனிதனை சோதித்து பார்க்கும் விதமாக ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை கொஞ்சம் அல்லாஹ் குறைச்சி விட்டால், கூட கொடுத்துட்டா இப்படி சொல்லி போடுறான், ரிஸ்கை மட்டும் கொஞ்சம் குறைச்சான்னு வைங்களேன், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை வந்து நல்லா வைக்கல, என்னை கவலைப்படுத்திட்டான் என்று இந்த மனிதன். அப்ப ரெண்டு என்ன அல்லாஹ் சொல்றான், சோதனை தான் சொல்றான். உங்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் தருவதும் அது ஒரு சோதனை தான், உங்கள்ட்ட இருந்து ரிஸ்கை எடுத்துக்கொள்வதும் சோதனை. ரிஸ்கை கொடுத்து எதுக்கு சோதிக்கிறான், இந்த பணத்துல நீ பிறன்றியான்னு பார்க்கறான், பணம் இல்லாட்டி நீ பிறன்றியான்னு பார்க்கறான். பரீட்சைகள் வந்து பல பரீட்சை வைப்போம்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை வைப்போம், அவன் அவனுக்குரிய பரீட்சை வைக்கிறான். சில பேருக்கு என்ன செய்யறான், இந்த காசை கொடுத்து விட்டு இது இவனை எந்த அளவுக்கு மாத்துதுன்னு பார்ப்போம், அதுவும் தப்புல கொண்டே விடும். காசு இல்லாட்டாலும் தப்புல விடுமா இல்லையா, திருட சொல்லும், தெத்த சொல்லணும், பிக் பாக்கெட் அடிக்க சொல்லணும், ஏமாத்த சொல்லும், ஃப்ராட் பண்ண சொல்லணும். அப்ப இல்லாட்டாலும் தப்பு பண்ண சொல்லும். கொஞ்சம் பேரை இல்லாம ஆக்குறான், அதுவும் டெஸ்ட்டுக்கு தான். கொஞ்சம் பேரை இருக்கிற மாதிரி அல்ல ஆக்குறான், அதுவும் டெஸ்ட் தான். நீ என்ன பண்ணனே, பணத்தை அல்லாஹ் தருவதும் அது ஒரு சோதனை, அது நமக்கு வச்ச பரீட்சை. பணத்தை இல்லாம சிலர் அல்ல ஆக்கி இருக்கிறானா, அது நமக்கு வச்ச பரீட்சை என்று ரெண்டு பேருமே அதை நீங்கள் பரீட்சை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ இப்படி செஞ்சா கண்ணியமா இருக்கான்னு சொல்லி, அதுவும் தப்பு. உன்னை காசை எடுத்துக்கிட்டானே என்னை கேவலமாக்கிட்டாங்கிறிய, அதுவும் தப்பு. காசை தந்ததுனால உனக்கு கண்ணியமும் கிடையாது, காசை எடுத்துக்கொண்டதுனால கேவலமும் கிடையாது, ரெண்டுமே சோதனை. அவருக்கு கொடுத்த பரீட்சை அவன் ஒழுங்கா எழுது, அவன் பேப்பருக்கு நீ ஆன்சர் எழுத, உன் பேப்பருக்கு அவன் ஆன்சர் எழுத இயலாது. உனக்கு என்ன பேப்பர் தரப்பட்டிருக்குதோ அதுக்குரிய ஆன்சர் நீ எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப இதுல என்ன விளங்குது, ரெண்டுமே வந்து பரீட்சை தான். பொருளாதார அப்ப பரீட்சைன்னா நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தீர்மானிக்கப்படும். வறுமை மட்டும் சிறந்ததும் கிடையாது, வறுமை நம்மளை தப்பான வழிகள்லாம் கொண்டு விடத்தான் செய்யும். அப்ப வறுமையா இருக்கிறதும் வந்து ஒரு சோதனை, செல்வம் இருக்கிறதும் ஒரு சோதனை, அது ஒரு டெஸ்ட் நீங்க விளங்கிக்கிறீங்க. அப்ப சோதனை நாம எப்படி நடந்துக்கிறோம், பரீட்சையில் எப்படி கவனமாக நம்ம வந்து நம்ம காரியத்தை கொண்டு போவோமோ அந்த மாதிரி இந்த செல்வத்தையும் வறுமையும் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு குழப்பம் இல்லை, ரெண்டு நமக்கு பரீட்சை தான். இப்படி எல்லாம் ரிசல்ட் பண்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, முறையிடுறாரு. என்ன முறையிடுறாரு, அல்லாஹ்வுடைய ரொம்ப வறுமையா இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, எப்ப இந்த வறுமையெல்லாம் தீரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வறுமை தானே, கவலையே படாத, பயங்கரமா செல்வங்கள் இனிமே கொளிக்க போகிறது, இதே மாதிரி இருக்காது, இனிமே பயங்கரமான முறையில் என்ன செய்யும், செல்வங்கள் வந்து கொட்ட ஆரம்பித்துரும். இப்ப நம்ம கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, இன்ன ஹாதல் மால ஹுல்வத்துன், இந்த செல்வம் இருக்குதே அது ஒரு இனிமையானது. எனக்கு யார் கேட்டாலும் வேணான்னு சொல்ற ஒரு ஆள் இருக்குமாண்ணா, வறுமை உனக்கு வேணுமான்னு கேட்டா எல்லாரும் வேணான்றோம்ல, காசு உனக்கு வேணுமான்னு கேட்டா ஒரு ஆள் வேணான்னு சொல்லுவோமா, அது இனிமையானது. வறுமை கொஞ்சம் கசப்பான, ரெண்டு மருந்து தான், சில மருந்து இனிக்கும், சில மருந்து கசக்கும். கசக்கிற மருந்து வேணான்றுவோம், இனிக்கிற மருந்து வாங்கி குடிச்சு போடுவோம். இந்த மருந்து இனிக்கிற மருந்தா இருக்கிறதுனால இந்த செல்வம் என்பது என்னது, ரொம்ப இனிமையானதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அகதஹு பிஹக்கிஹி, அதை அதற்குரிய முறையில் யார் எடுத்துக்கொள்கிறாரோ, மேற்றாதான் பணம் எடுத்துக்கிற கூடாதுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லல, அதற்குரிய முறையில் யார் அந்த செல்வத்தை கை கொள்கிறாரோ, வலாஹு ஃபி ஹக்கிஹி, அதற்குரிய முறையில் கொண்டு வைக்கிறாரோ, எடுக்கிறது அதற்குரிய முறையில் இருக்கணும், கொடுக்கிறது அதற்குரிய முறையில் இருக்கணும். அதாவது சம்பாதிப்பதும் அதற்குரிய முறையில் இருக்க வேண்டும், செலவு செய்யறது அதுக்குன்னு முறை, அந்த முறையை பேசுறதுக்கு தான் அந்த தலைப்பு. எந்த முறையில் சம்பாதிக்கிறது, எந்த முறையில் செலவு பண்றது, அதுக்கு தான் அந்த தலைப்பு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன நமக்கு பேசிக்க போடுறாங்கன்னா, இந்த பணங்கிறது ரொம்ப இனிமையானது தான், ஆனால் யார் வந்து அதை மன் அகதஹு பிஹக்கிஹி, அதற்குரிய முறையோடு யார் அதை பெற்றுக்கொள்கிறாரோ, சம்பாதிக்கிறாரோ, அதே மாதிரி வலாஹு ஃபி ஹக்கிஹி, அதை செலவழிக்க வேண்டிய முறையில் யார் அதை வந்து செலவு பண்ணுகிறாரோ, ஃபநிஅமல் மௌனத்துஹு, அதுதான் மிகச்சிறந்த பாக்கியம். பாக்கியம் எப்ப ஆகும்னு கேட்டா, நீ எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்தியா, கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்தியா, ரெண்டுல எதுல மிஸ்டேக் பண்ணாலும் அந்த பணக்காரங்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையில் நம்ம அடங்கிடுவோம். இந்த ரெண்டுலையும் நம்ம தேறிட்டோம்னு சொன்னால், நம்முடைய காசு இருக்கா, இது வர வேண்டிய விதத்தில் நமக்கு வந்திருக்கிறதா, நம்மிடத்துல போக வேண்டிய காரியத்துக்கு தான் போய் இருக்கிறதா, இந்த ரெண்டுலையும் கவனமா நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய நடந்தீர்களே, ஆனால் அதை விட ஒரு பாக்கியமே கிடையாது. அதே நேரத்தில் ஒமன் அகதஹு பி கைரி ஹக்கிஹி, இந்த காசு பணம் வருதுங்கிறதுக்காக அதற்குரிய முறை தவறி ஒருவன் எடுத்துக்கொள்வானேயானால், காண கல்லதி யகுலு வலா யஷ்பு, சாப்பிட்டு விட்டு வயிறு நிறையாவிட்டால் எப்படி இருக்கு, அந்த மாதிரி உள்ளவன் இவன். சாப்பிட்றது எதுக்கு, வயிறு நிறையிறதுக்கு. நல்லா சாப்பிட்டா வயிறு நிறையல, இவன் எப்படிப்பட்டவன், அந்த மாதிரி நிலையில் நீங்க ஆயிடுறீங்க. இந்த பணம் என்பதை
உரிய முறைப்படி எடுத்தால் பெரிய பாக்கியம் அமைஞ்சிருக்கு. நீங்க உரிய முறையில் எடுக்காம மோசடி செய்து ஏமாற்றி கலப்படம் செய்து மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய வகையில் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றிருந்தீர்களே, ஆனால் பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும், அது சாப்பிட்டு வயிறு நிறையாத மாதிரி உள்ள நிலைக்கு நீங்கள் வந்துருவீங்க. அதனால உங்களுக்கு பயன் இல்லை, யூஸ்லெஸ். அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பணம் என்பது, இந்த செல்வம் என்பது, காசு என்பது ரொம்ப இனிமையானது. யார் ஒருத்தர் அதை மிஸ்கீன்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அது பெரிய பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு அறிவிப்புல காணப்படுகிறது. இது புகாரியில 6427வது ஹதீஸ், 1465வது ஹதீஸ், 2842வது ஹதீஸ். இதுல எல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, பணத்தை டோட்டலாவும் இதுல குறை சொல்லல, டோட்டலாவும் நல்லதுன்னு பிரிச்சு சொல்லப்படுது. இதுவரைக்கும் சொன்னது ஒரு பக்கம் நல்லதுன்னே சொல்லப்பட்டது, ஒரு பக்கம் கெட்டதுன்னே சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தோம். இப்ப சொல்ற வசனம்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அதை யூஸ் பண்றதை பொறுத்து மாறும். நல்ல விதத்தில் நீ பயன்படுத்தி கொண்டால் நல்லது, கெட்ட விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் கெட்டது. அப்படித்தான் இந்த பொருளாதாரமே தவிர, அது கத்தி மாதிரி தான். அப்ப யூஸ் பண்றதை பொறுத்து தான் அதுக்கு தீர்ப்பு இருக்குமே தவிர, அது தனியாக அதுக்கு தீர்ப்பு கிடையாது. செல்வத்துக்குன்னு என்ன இல்லை, தனியாக அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. அதை வச்சுக்கிறவன் எப்படி அதை பயன்படுத்துறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள்ல நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒய்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் மதீனாவுல இருக்கும் பொழுது திடீர்னு வியாபார கூட்டம் வந்துடும், வியாபார சந்தை. இந்த காலத்தில் சந்தையை தேடி நம்ம போகணும், பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டால் கடத்தருவுலாம் கிடையாது. கடத்தருவு இருக்கும், வாரத்தில் ஒரு நாள் தான் கூடும். அன்னைக்கு தான் தேவையானது வாங்கி வச்சுக்கிடுவாங்க. பஜார்லாம் இருக்காது, லைட்டு போட்டு வேணுங்கிற நேரத்தில் வேணுங்கிற வாங்கிக்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அப்போ கிடையாது. அப்போ சந்தை இருக்கும். சில நேரங்களில் வெளியூர்கள்லேருந்து வியாபார கூட்டம் வந்துடும். வந்தால் 2 நாள் 3 நாளைக்கு அந்த ஊரில் முகாம் போடுவாங்க. அந்த 2 நாளைக்குள்ளே வாங்கினா தான் ஜாமான்லாம் கிடைக்கும். அவன் போயிட்டானா அடுத்து 3 மாதம் கழிச்சு வருவானா 6 மாதம் கழிச்சு வருவானான்னு தெரியாது. பேரிச்சம்பழம் மட்டும் தான் அங்கே உற்பத்தி ஆகும். வேற வேற பொருள்கள்லாம் வர்றதா என்ன செய்வாங்க, அங்கங்கேருந்து வெளியூர்கள்லேருந்து சரக்குகள் வந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கும் பொழுது வியாபார கூட்டம் வந்துருச்சு. விட்டுட்டு ஓடி போச்சு எல்லாரும், சஹாபாக்கெல்லாம். ஏன் விட்டுட்டு போனாங்க, வேற கிடைக்காது. அன்னைக்கு அவன் டேரா கிளப்பிட்டு போயிட்டான்னு சொன்னா அடுத்த 3 மாசம் வரைக்கும் ஜாமான் கிடைக்காது. அவன் கணக்கு பண்றாங்க, தொழுகை முக்கியமா அந்த பொருள் முக்கியமா, 3 மாசம் வாழணுமே 6 மாசம் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, எல்லாம் விட்டுட்டு 17 பேர் தான் அங்க இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க ஜும்மாவுல ரசூலுல்லாஹ் விட்டுவிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒய்தாராவு திஜாரத்தன், ஒரு வியாபார கூட்டம் வந்து விட்டதை அவர்கள் பார்த்து விட்டால், அவுல் அஹ்வன் ஒரு கேளிக்கையை பார்த்து விட்டார்களே, ஆனால் இன்ஃபல்லு இலைஹா, அதை நோக்கி ஓடி விடுகிறார்கள். ஓ தரக்கூக்க காயுமா, உன்னை மட்டும் நிப்பாட்டி விட்டு போயிடுறாங்க, நீ மட்டும் நிக்கிற, எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, குல் மா இந்தல்லாஹி ஹைருன் மினல்லஹி வமன் திஜாரா, இந்த வியாபாரத்தை விட அல்லாஹ்ட்ட உள்ளது இதை விளங்கிக்கிறங்க, அது தேவைதான். அதை விட இது சிறந்ததுன்னு நினைக்கணும். பொருளாதாரம் சிறந்தது தான். பொருளாதாரத்தை விட எது சிறந்தது? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை விட்டுப்புட்டு இதுக்கு போயிடாதீங்க. இதை செஞ்சுவிட்டு அதுக்கு போங்க. இதை விட்டுட்டு தான் அதுக்கு போகணுங்கிற நிலை வறுமையானால் அது கெட்ட பொருளாதாரமா ஆயிரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், வியாபாரம் தேவைதான்ப்பா, நீ போய் சம்பாதிக்க வேண்டியதான், இந்த காசை திரட்ட வேண்டியதான், பொருளை வாங்க வேண்டியதுதான், அதுக்காக தொழுதுட்டு விட்டு ஓடி போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எதை இங்க வித்தியாசப்படுத்தி காட்டுறான்னு சொன்னா, இதை விட அது சிறந்தது, இதை கணக்கில் வச்சுக்க. 62வது சூராவுல 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. ரொம்ப டேஞ்சரான சில விஷயங்களை சொல்லி அடிக்கடி பாதுகாப்பு தேடுவாங்க. அதுல அவங்க நம்ம நினைக்கிறோம் இந்த செல்வம் தான் ஆபத்தானது, வறுமை தான் ஆபத்து, ரெண்டுல இருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறாங்க. யா அல்லாஹ், என்னைய செல்வத்தினால வர்ற சோதனை என்னை காப்பாற்றி விட்டுரு, வறுமையினால வறுமை அதுல இருந்து காப்பாற்றி விட்டுரு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டுலையும் கேடு இருக்கு, ரெண்டுமே சோதனை, ரெண்டுமே கேர்ஃபுல்லா கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்று அவங்க அடிக்கடி இந்த பிரார்த்தனை செஞ்சதுல இருந்து நம்ம விளங்குறோம். எப்படி சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா, அடிக்கடி ரசூலுல்லாஹ் ஓதுன துஆ இது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் கஸ்லி, சோம்பேறித்தனத்தை விட்டு. சோம்பல் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும் எப்பவுமே, அப்படியே நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இறைவா சோம்பலில் இருந்து நான் என்ன செய்யறேன், உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். உல் ஹரமி,
தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கிறதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். இருந்தா பாரமா இருக்கக்கூடாது, அதுக்காக செத்து போயிடக்கூடாது, தற்கொலை செய்யறதுக்கு மார்க்கு தடை இருக்குது, அல்லாட்ட போட்ட வேண்டியதான். தள்ளாத வயசுல தானே இருக்கு, நம்ம மலைஜலம் கழிக்க நமக்கு சுத்தப்படுத்த முடியாது, எப்படா இவன் சாவான்னு நம்ம பிள்ளைங்கள என்ன செய்வாங்க நினைக்கிற அளவுக்கு நிலைமை உண்டாகி போயிடும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹரம் வேணாம், தள்ளாத வயசுல இருந்து என்ன செய்யறேன், அதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் மஅசமி, பாவமான காரியங்கள் செய்வதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் மகரமி, கடன் தொல்லையிலிருந்து, கடனே வேணாம் எனக்கு, கடன் இல்லாம இறைவா என்னை ஆக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி கடன்ல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி ஒமின் ஃபித்னத்தில் கபரி, கபருடைய சோதனையிலிருந்தும், அதாபில் கபரி, கபூர்ல கொடுக்கிற வேதனையிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் ஃபித்னத்தின் நாரி அதாபின் நாரி, நரகத்தின் சோதனையிலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை சொல்லிட்டு ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, செல்வத்தினால் ஏற்படுகிற சோதனையில் விட்டும், பணத்தினால் ஏற்படுகிற குழப்ப, பணத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடாது. நீங்க பணத்தை விட்டு பாதுகாப்பு தேட்டா பிச்சைக்காரனா போயிடணும். நம்ம என்ன செய்யணும், பணத்தினால் ஏற்படுகிற அந்த குழப்பம் இருக்குத, வழிகேடு இருக்கு, கேடு இருக்குத, இந்த பணத்தினால் விளையக்கூடிய கேடுகளில் இருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி அவுதுபிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, வறுமையினால் ஏற்படுற கேடு இருக்க, அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். செல்வத்தினாலையும் கேடு ஏற்படுது, வறுமையினாலையும் கேடு ஏற்படுது. இந்த கேட்டிலிருந்து தான் விலகணுமே தவிர அந்த ரெண்டுல எந்த பரீட்சை எல்லாம் நமக்கு வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான். இந்த பரீட்சையை வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான், அந்த பரீட்சையை வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான். ரெண்டுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதையும், இது புகாரியில 6368, 6375, 6376, 6377 இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இதுவரைக்கும் உள்ளதுல சாராம்சம் என்னவென்று சொன்னால், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிலேயே மூழ்கி கிடக்குவதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. பொருளாதாரம் இல்லாம இருந்துகிட்ட செய்யற தப்புகளை விட்டும் அதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. நமக்கு என்ன சொல்லுகிறது, உனக்கு செல்வத்தை தந்தாலும் சரி, வறுமையை தந்தாலும் சரி, ரெண்டுமே உனக்கு ஒரு பரீட்சை. அந்த எல்லையில நின்று கொண்டு அந்த பரீட்சைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ரிசல்ட்டை விடையினை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான கொள்கை.